உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இந்த பருப்பு பொடி நெய் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். இப்போ 6 மில்லியன் டு 7 மில்லியன் பீப்புள் ரசிச்சிருக்கீங்க. இதே கேமராமேன் தான் அவர், அதே டைரக்டர். கிறிஸ்டினா கதிர்வேலன் காதலா? இல்லை, கிறிஸ்டினா கதிர்வேலன் ஒரு லவ் படம், பிரம்மாண்டமான லவ். காமெடியே இல்லை, ஏன் ஒரு சீன் மட்டும்தான் காமெடியா? காமெடி இல்லையா? இருக்கா? காமெடி இருக்கு, காமெடி இருக்கா? 2-3 சீன் தான் காமெடியா, எல்லாம் சீரியஸ்ன்றாரு படத்தை பற்றி. நீ ஊற்றிருக்கா கிரேவி வேற என்ன இருக்கு? அன்னத்தோடு அன்பையும் கலந்தும்பாங்க. நான் அன்னத்தோடு சினிமாவையும் கலந்து எங்கே போனாலும் இந்த டைரக்டர் டீமு கேமராமேன். நான் கிறிஸ்டினா கதிர்வேலன் படத்தோட டப்பிங்காக வந்திருக்கேன். இந்த படம் ஏப்ரல் மே கூட ரிலீஸ் ஆகிடும். அதுக்கான போஸ்ட் என்ன அட்டகாசமா! நெய் பொடி இட்லி, நெய் பொடி இட்லி வித்து பியூர் தேங்காய் சட்னி. அருமை. நம்ம 40 இட்லி வேணாலும் சாப்பிடலாம். 2 எக்ஸ்ட்ராடினரியா 2. இந்த சட்னி தேங்காய் சட்னி வித் இட்லி பொடி வித் நெய். என்ன ஒரு மனிதனுக்கு சுவையில் கிடக்கிற இன்பம். இந்த படத்தோட லீடு வந்து மிஸ்டர் கௌசிக் தான். பிரதீபா. அவங்க வந்து மலையாளத்தில் வந்து கொந்தல் படம், தமிழில் நம்ம படத்தில் தான் மொதல் படம். தமிழில் அடுத்தடுத்த படம் தொடர்ந்து பண்ணிட்டு கேமராமேன் மிஸ்டர் பிரகத் முனீஸ்வரன் அவருக்கு வந்து நம்ம படம் தான் முதல் படம். நம்ம படத்துக்கு முன்னாடியே வந்து அரா படத்தில் பண்ணியிருக்காரு. அரா படம் வந்து 4 பேரில் ஒரு கேமராமேன், முழு கேமராமேன். நம்ம படத்தை தொடர்ந்து அவர் லைனப்பில் ஒரு 4 படம் வருது. 4 பெரிய பெரிய படங்கள். அதை அவர் அறிவிப்பார். என்னென்ன படம்? இந்த படம் வந்து படம் பேரு சின்ன ப்ராஜெக்ட். இப்ப சினிமா சுவையோடு இந்த நெய் இட்லி பொடி வித் நெய் இட்லியோட தேங்காய் சட்னி மிக்ஸ் பண்ணா ஒரு 40 இட்லி சாப்பிடலாம். நம்ம படம் எப்படி வந்து நம்ம படம் எப்படி வந்து பார்த்த வரைக்கும் எப்படி வந்து அப்படி ரொம்ப பிரமாதமான ஹிந்தி எடுத்துட்டாரு. டைலாக்கு எல்லாம் பிரகாசமான தேங்காய் சட்னி கொடுப்பா. தேங்காய் சட்னி தேவை. அட்டகாசமான இந்த சுப்ரபாத ஹோட்டலில் சாப்பிட ஒரு ராசி 60-70 லட்சம் பேர் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருக்காங்க. இப்போ கதிர்வேலன் காதல் கிறிஸ்டினா கதிர்வேலன்
கிருஷ்ணா கதிர்வேலனா வேற என்ன வேணும்? என்ன சுவை வா சான்ஸே இல்லை. நெய் முடி வித்து இட்லி வித்து தேங்காய் சட்னி. இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும். சார் நம்ம படம் வந்து ஒரு கல்லூரி காதல் கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பாயாச்சு. இது வந்து ஒரு ஒருதலை ராகம் ரயில் பயணங்களா இந்த மாதிரி 96 படம் 96 பரியர் பெருமாள் பரியர் பெருமாள் இந்த வரிசையில் இந்த 8 மூவி வரிசையில் இருக்கும். லவ் கும்பகோணம் மயிலாடுதுறைன்னா காதல் வந்து பாரம்பரியமாக 8 மூவி கொடுத்த இடம். இன்னொரு 2 இட்லி இதே மாதிரி ரிப்பீட்டு 4 இட்லி சாப்பிட்றேன். ஏன்னா அவ்வளோ உண்மையில் நீர் ஊழிக்கிட்டே இருக்குது. ஆஹா டிஷ்யூ வித்து தேங்காய் சட்னி. ஐயோ அவ்வளோ டேஸ்ட். தேங்காய் சட்னி வித்து இட்லி பொடி இதோட கலந்து கிறிஸ்டினா கதிர்வேலன்கிற ஒரு டீப் லவ் சப்ஜெக்ட் படம். இந்த மேலும் டீட்டெயில் டைரக்டர் சொல்லுவாங்க. காலேஜ் முன்னாடி பரியர் பெருமாள் 96 அந்த வருஷத்தில் இந்த படம் வந்து அழுத்தமான காதல் படமாக இருக்கும். ஏது வா பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்து வாங்க. லொக்கேஷன் எங்கெல்லாம் எடுத்துருக்கீங்க? லொக்கேஷன் கும்பகோணம் கவர்மெண்ட் காலேஜ் அதே சேது வா. அதே சேது படம் அதே கல்லூரி வெரி நைஸ். அப்புறம் சான்ஸ் எல்லாம் சான்ஸ் எல்லாம் சுற்றி உள்ள கிராமங்கள். பச்சை பசேன்னு இருக்குமே. இந்த படத்துடைய லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேரளாவில் எடுத்து வேறு கேட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு சீக்வன்ஸ் எல்லாம் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து எங்கே எடுத்தீங்கன்னா வந்து ஆச்சரியமாக கேட்டாங்க. கும்பகோணத்தில் ஒரு அபூர்வமான ஒரு அதிகமாக எந்த சினிமாவும் பண்ணாத இடத்துல பண்ணியிருக்கோம். அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் வந்து ஒரு 20 நிமிஷம் வரும். அந்த 20 நிமிஷம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாகும். தேங்காய் சட்னி. படத்தில் கடைசியில் ஒரு 20 நிமிஷம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அது வரும். மணல் வெடிக்கிட்ட ஃபாரஸ்ட் டீப் ஃபாரஸ்ட் கம்மியாக இருக்கும். நாங்கள் ஒரு குறிப்பாக ஒரு டீப்பான ஃபாரஸ்ட் கண்டுபிடிச்சி அந்த டீப் ஃபாரஸ்ட்டில் எடுத்தோம். மட்டுமே கிட்டத்தட்ட 5 நாள் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து மூவி ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபைட்டு அங்கே நடக்கிற சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அடுத்த ஒரு மூவி பிளேஸ் ஆகிடும். பாருங்க எகைன் இந்த இட்லியை போட்டு இந்த படத்தோட இசை பெருசாக பேசப்படும். படத்தோட இசை வந்து ரொம்ப பெருசாக பேசப்படும். எதனால அயோத்தி படம் பண்ணியிருந்தாங்க. அயோத்தி படத்தோட இசை ரொம்ப சிறப்பாக இசை ரொம்ப பெருசாக பேசப்படும். அந்த வரிசையில் இந்த படம் ரொம்ப அவங்க விரும்பி செய்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்துக்கங்க எப்படி எதிர்பார்ப்பு. ஒருதலை ராகம் ரயில் பயணங்களில் காதல் 96 அப்புறம் என்ன பரியர் பெருமாள் பரியர் பெருமாள் சேது. இந்த வரிசையில் கிறிஸ்டினா கதிர்வேலன் முழுக்க முழுக்க லவ் சப்ஜெக்ட் யூத் சப்ஜெக்ட். நல்ல காமெடி சீரியஸு ஃபைட்டு மியூசிக் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எத்தனை பாட்டுங்க? பாட்டு வந்து 4 பாட்டு. எல்லாமே லவ் சாங்ஸா? லவ் சாங், லவ் ஃபெயிலியர் சாங், ஒரு அப்பா சாங். லவ் சாங்கு லவ் அப்பா சாங்குன்னா என்ன? இல்லை அப்பாவுடைய
அப்பாவை நினச்சி பையன் Feelings-ஆ? ஃபீலிங்ஸாக பார்த்த பாட்டு. அப்புறம் திருவிழா சங்கம், திருவிழா கும்பகோணம் சிறப்பாக பற்றி பேசக்கூடிய ஒரு திருவிழா சங்கம். எங்கே இருக்கீங்க? கும்பகோணம் ப்ரொடியூசர் ஏரியா நாடகம். இதே கோயில்களை காமிச்சிருக்கீங்களே. அந்த பாரம்பரியமாக அந்த கோயிலுடைய திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பியடி சொல்லுவாங்க. அங்கே அவங்களுடைய திருவிழா ஒரிஜினலாக அவங்க திருவிழா இருந்துச்சு. அதுக்கு இடையில புரிஞ்சு இப்போ லைவாக வந்ததுக்காக அதுலேயே நாங்கள் வந்து தனியாகவும் எடுத்துருக்கோம். அது அந்த நெற்றி திருவிழாவில் எடுத்ததுனால ரொம்ப லைவாக இருக்கும். என்ன திருவிழாக்கு? அது வந்து கோயில் வந்து ஸ்ரீ கருமாரியம்மன், ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயம் நாடகம் லைவாக எடுத்திருக்காங்க படத்தில். லைவாக புரிஞ்சு இருக்கோம். அதுக்கு அந்த ஊர் மக்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வெரி நைஸ். இந்த மாதிரி ருசியான இட்லி பொடி, நெய் வச்சு தேங்காய் சட்னி காம்பினேஷனோட ஒரு அன்னத்தோடு சேர்ந்து சினிமாவையும் கலந்து சொல்லும்போது கண்டிப்பாக அந்த சினிமா சக்ஸஸ் ஆகும். பாருங்க, பொடி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அட்டகாசமான பொடி. ஸோ இந்த படத்தை பற்றி இதான் 2 வார்த்தை சொல்லுங்கள். சீப்பான படத்தோட கேமராமேன் யாரு? படத்தோட சபதி ரொம்ப தீவிரமானதாக இருக்கும். சொல்லுங்க. வெட்டு குத்து இந்த வெட்டு குத்துலாம் கிடையாது சார். அப்படின்னு நம்ம சொல்லி படம் வந்து ரொம்ப கிராமத்தனமாலாம் இருக்காது. லைவாக போகிறது, லைவா கல்லு முள்ளு லைவாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதில் வர பிரச்சனைகளும் சம்பவங்களும் மிக யதார்த்தமாக தான் இருக்கும். தெரியல. யதார்த்தத்தை மீறி எதுவுமே இருக்காது. அந்த அந்த படத்தில் உங்களை மாரி உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய நகைச்சுவை அது இருந்தால் நல்லா இருக்கிறதுனால ஒரு அழுத்தமான கேரக்டரை அதை பண்ணி அதை சிங்கமுடி சார் பண்ணியிருக்காரு, சிங்கப்பூரி சார் பண்ணியிருக்காரு, அஞ்சகர் பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காரு, ஜெயக்குமார் பண்ணியிருக்காரு, ஜெயக்குமார், அப்புறம் ஆரூர் சங்கர் பண்ணியிருக்காரு, ஆரூர் சங்கர் ஆரு சங்கர் அதாவது யமன் படத்தோட வில்லன், யமன் படத்தோட வில்லனா அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபிலிம்சர் சிவான்னு சொல்லிட்டு காமெடி ஆர்டிஸ்ட் ஃபிலிம்சர் சிவா பண்ணியிருக்காப்புல. அப்புறம் முக்கியமாக யூடியூபர்ஸ் வந்து அஜித் யூனிக் பண்ணியிருக்காப்புல, ரவி விஜேங்கிறவர் பண்ணியிருக்காப்புல. அவங்கெல்லாம் நல்லா யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் புது புது கதாபாத்திரங்கள் தான் வந்து சில பேர் நீங்கள் அந்த இது கடைசி விவசாய படத்தில் அந்த தாத்தா எப்படி யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி சில யதார்த்த முகங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓஹோ. ஸோ 4 இட்லி, நெய் பொடி வித்தியத்துக்காக ஹெவி ஃபுட்டு. ஒரு படத்தையும் இந்த சுப்பிரபாதம் ஹோட்டல், வளசரவாக்கம், எல்லா ஹோட்டல்லையும் பே பண்ணி தான் சாப்பிட்றேன். இங்கேயும் பே பண்ணாமல் சாப்பிட்டது கிடையாது மோஸ்ட்லி. இனி வரும் அமேசான் அந்த மாதிரி டைப் ஃபுட்டு வரும்போது சாப்பிட்லாம். இப்போ ஹியூஜ் ஃபுட்டு 4 இட்லி சாப்பிட்டாச்சு வித் கோகனட் சட்னி. ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமுத்துங்க. பாய், தேங்க்யூ.